அருமையான கூஸ்பம்ஸ் வந்து துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி சார், ஹீரோயின் ஃபண்டாஸ்டிக்கா நடிச்சிருக்காங்க. அதுக்கு மேல முக்கியமா சொன்னது கதை. கதை தான் இந்த ஹீரோன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் கூட ஒண்ணு எக்ஸ்ட்ரா கிடையாது. மியூசிக், அந்த ஆர்ட் டைரக்ஷன், அந்த காஸ்டியூம்ஸ், அந்த விண்டேஜ் லுக் எல்லாம் டோட்டல் பேக்கேஜ் ஃபண்டாஸ்டிக். டெஃபினட்டா ஃபேமிலியா வந்து மோர் தென் ஒன்ஸ் பார்க்கலாம். இந்த வருஷத்துல சிறந்த படம் இதுதான். ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டலி டிஃபரெண்ட். அந்த கான்ட்ரோவர்சி ஒரு கிளியரா சொல்லணும் வந்ததெல்லாம் அந்த யாரோட ஸ்டோரியும் கிடையாது. இது டோட்டலி கற்பனை தான். செகண்ட் ஹாஃப்ல அந்த யார் எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த படம் ஒண்ணு எடுக்கிறாங்கிற மாதிரி. செகண்ட் ஹாஃப் டோட்டலி டிஃப்ரெண்ட் ட்ராக். ரொம்ப நல்லா. அப்பதான் ராடா வருவார். அவரும் நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரிச்சி ஃபேமிலி என்ன ஆக்டிங். ஒரு சீன் இருக்கும், அவர் வந்து அந்த 4 ஸ்டெப் எடுத்துட்டு அந்த ஒரு இமோஷன் காமி சமுத்திரக்கனி. ஆனா ரொம்ப சொல்லணும், மேல அவர் வச்சு அத வந்து அவருக்கு டைலாக் ரொம்ப இல்லாட்ட கூட அந்த பார்வை அவர் பாக்கிறதுலயே இருக்கு. அதுக்கப்புறம் இவர் ஒரு சிரிப்பு சிரிச்சானா அந்த இது பறந்து இவரை பார்ப்போம். இவங்க 2 பேரும் பண்ணும்போது ஹீரோயின் வருவாங்க, அவங்க கண்ணிலே நடிக்கிறாங்க. சான்ஸே இல்ல. அவங்க வந்து ஹீரோயின், இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. ஆனா அவங்க அதுக்கு மேல டெக்னிக்கலி ஃபண்டாஸ்டிக். அவர் ஆல்ரெடி லைஃப் ஆஃப் பைலட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நல்ல ஒரு மூவி உட்காந்து பாக்குற போது ஒன்னும் அவ்வளவு பார்த்து பண்ணியிருக்கேன். ஆர்ட்டா இருக்கா, அந்த ஆர்ட் டைரக்ட் செட் எல்லாம் பார்க்கணும். ஒரு விண்டேஜ் லுக், மியூசிக், பிஜிஎம் டான்ஸே இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. தேவையில்லாம ஒன்னும் எக்ஸ்ட்ரா இல்ல. ஒரு டான்ஸ் தான் இருக்கும், அது அந்த சினிமாக்குள்ள வர மாதிரி. ஆனா அந்த கதையை நகர்த்துறது இவங்களா அவங்களா இதுவா, இவங்க இப்படியா, இவங்க நிஜமா உண்மையா இல்ல நடிக்கிறாங்களா, எல்லா சினிமா இருக்கிற யார் நடிக்கிறா, டைரக்டர் நடிக்கிறாரா, ஆக்டர் நடிக்கிறாங்களா, ஹீரோயின் நடிக்கிறாங்களா, இதான் அந்த சாந்தா மூவியோட நம்ம ஆடியன்ஸ் யோசிக்கிற வைக்கிற விஷயம். கடைசி சீன்ல தான் நம்மளுக்கு தெரியும் யார் நடிக்கிறாங்க. ரொம்ப நல்லது, அருமையான படம் வந்து என்னால கனெக்ட் ஆக முடியல ஆக்சுவலா. மேபி இது வந்து அந்த இது ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரோட ரிலீஸ் அப்படிங்கறனால என்னால கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா மகாநதிக்கு கனெக்ட் ஆன விதம் இந்த படத்துக்கு என்னால ஐ குடன்ட் கெட் கனெக்டட் டு திஸ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த ப்ராப்பர்ட்டி செட்டா இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா இருந்தது. லைக் அந்த ஆர்ட் டைரக்ஷனு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நிஜமாலே அந்த காலத்துல எப்படி ஷூட் பண்ணிருப்பாங்களோ அது எல்லாமே கொண்டு வந்தாங்க. அந்த ஃபிலிம் ரோல்ல கட் பண்ற சீன்ஸா இருக்கட்டும், அதை பர்ன் பண்ற சீன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே எக்ஸலண்டா இருந்துச்சு. ஓகே, ஆனா இப்போ டெக்னிக்கலா படம் எப்படி விஷுவல்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், அந்த டைம்ல இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. யா, தே ஹேவ் given their try. அதான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஆர்ட் டைரக்ஷன் அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவங்க வந்து நிஜமாலே அந்த காலத்துல எப்படி ஷூட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே இதுல கொண்டு வந்து பக்காவா எடுத்திருந்தாங்க. ஸ்டோரி மட்டும்தான் கனெக்ட் ஆக முடியாம இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் எக்ஸலண்டா இருந்தது. ஆக்டர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கறனால அவங்களும் அவங்களோட ட்ரையை வந்து நல்லா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னால கனெக்ட் ஆக முடியல ஆக்சுவலா. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தனால ஓரளவு ஓகேவா இருந்துச்சு. மூவி டைரக்ஷன், மூவி பிடிக்கிறவங்க, ஆக்டிங் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி வேணா பார்க்கலாம். ஏன்னா அந்த காலத்துல ஷூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க, மேபி அதனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். நல்லா இருந்துச்சு மூவி, வந்து நல்லா இருந்தது. ஹீரோயினோட ஆக்டிங்கும் எல்லாமே ரொம்ப எமோஷனலா ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. மற்றபடி துல்கர் ஆஸ் யூஷுவல் அவ எப்போதுமே வில்லன் பிளஸ் ஹீரோ ரெண்டுமே சேர்ந்து பண்ற மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. பர்சனலா ஒரு விண்டேஜ் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஓல்டேஜ் செட் எல்லாமே நல்லா இருக்கும். சஸ்பென்ஸ் மாதிரி இருக்கு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ். ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹீரோனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து. கிளைமேக்ஸ் வாஸ் குட், ரொம்ப பிடிச்சது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஃபினிஷிங்கா நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காங்க, அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? சினிமால ஒருத்தவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கோ அது சில பேர் ஸ்டாப் பண்றது ரியலா தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா எவ்வளவு பேர் டேலண்ட் இருந்தும் அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் இல்லாதால அவங்களால வர முடியாத சுச்சுவேஷனா இருக்கு. ஸோ அதுவும் கரெக்ட். சினிமா ஹீரோன்றதை தாண்டி நல்லபடியா இருக்கணும்ன்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காங்க. படம் மேக்கிங்கா பர்ஃபார்மன்ஸா தரமான படம் ப்ரோ. நான் அதை குறைய சொல்ல மாட்டேன். ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த காலத்துக்கு போய் கூட்டு போன மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்ஷனா இருக்கட்டும், தரமா இருந்தது. எனக்கு பெரிய லேகா இருந்தது படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான்.
நம்மளுக்கு பெருசா எதுவுமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. ஏன்னா நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிச்சு இந்த படம் எதை நோக்கி போகுது, அடுத்து என்ன நடக்கும்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ படமா பாக்குறப்போ ஏதோ ஒரு விதத்துல நம்மள என்கேஜ் பண்ணணும்னு பார்த்தா அது என்கேஜ்மெண்டா இல்லை. நம்மள ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பொறுமையை சோதிச்சு. ஆமா, அப்படி இல்லை. ஆக்சுவலா அது கம்ப்ளீட்டா வேற. அது ஒரு கமர்ஷியல் மூவி தான். அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்த நம்மளால அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு ஈகரை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படமும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்திருக்கணும். அந்த ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை யார் பண்ணிருப்பா அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள அடிப்படையா நிறைய பேருக்கு மேல டவுட் வர வைச்சு. பட் ஆப்வியஸ்லி ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு தெரிஞ்சது, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த கொலை யார் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரே இல்லை. மேபி நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அது இல்லாம ஸ்கிரீன் பிளே ஒரு இது வந்து ஆக்சுவலி இது என்ன ஜேர்னர்ன்றதுல டேரக்டருக்கே ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது ஒரு பீரியட் மூவியா இல்ல ஒரு த்ரில்லர் மூவியா இல்ல இது எது சொல்ல வரும் அப்படின்றதுல. அது இல்லாம தியாகராஜ பாகவதற்குள்ள எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதோட சாராம்சத்தை மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நம்மள பெருசா பொறுமையை சோதிக்கிறோம். டைமுமே பெரிய எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஓவராலா படமா பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மேக்கிங் வரும்போது தரும். பட் அதை தாண்டி பெருசா இது ஒர்க் அவுட் ஆகும். நல்லா இருந்துச்சு. படத்துல பெருசா லாகிங்லாம் இல்லை. ஸ்க்ரீன் பிளே ஸ்லோ தான், பட் லாக் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா தான் இருந்துச்சு படம். புரியுது. துல்கர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்துட்டு பர்சனலா ராணாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இடத்துல ராணாவோட ஒன் லைனர் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா காமெடியன்ஸ் இல்லாத அவர் ஃபுல்ஃபில் பண்ணிருந்தாரு. 2-3 சீன்ல நல்லா இருந்துச்சு. Stop wasting money on AI video. 2-3 சீன்ல நல்லா இருந்துச்சு. குட் மூவி. லைக் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் நிறைய நம்ம ஊருக்கு வரணும். அப்பதான் நிறைய மசாலா மூவிஸ் தவிர்த்து இந்த மாதிரி நல்ல படங்கள் வரணும்னு நினைக்கிறேன். அப்பதான் இன்னும் மேல போகும் தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். பிடிச்சிருக்கு சார், படம் பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு. அதாவது இப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரி இது கான்செப்ட் அவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது சில பேருக்கு மட்டும் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கும் நிறைய நம்ம எம்கேடி தியாகராஜ பாகவதரை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவரோட கதை தான் ஃபுல்லா எடுத்திருக்காங்கன்ட்டு. ஆனா அவர் கதை ஃபுல்லா எடுத்தாலும் கதையை வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து மேக்கப் கேட்டப்பே நிறைய சேஞ்ச். எம்கேடி தியாகராஜ பாகவதர் எப்படி படம் முடியை வந்து நல்லா பறிஞ்சு வாரி எப்படி வச்சிருப்பாரு. நமக்கு இந்த கெட்டப்ப பார்க்கும்போது நம்ம ஃபீலிங் என்ன வருதுன்னா, நம்ம எம்ஜிஆர் படம் 20 படம்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அவ்வளவு வாழ்க்கை பாக்குற மாதிரியே ஜஸ்ட் நமக்கு அந்த ஃபீலிங் கொண்டு வரும் இந்த படத்துல. ஐயா இந்த லட்சுமிகாந்த் குல வழக்கில் தான் எம்கேடி தியாகராஜ பாகவதர் வந்து போனாரு, ஜெயில் தண்டனை அமைச்சிட்டு போனாரு. அது கூட கம்பேர் பண்ணா நிறைய மாத்திருக்காங்க அந்த இதை. ஓகேங்களா. இது ஏன் நான் இவ்வளவு உங்களுக்கு கரெக்டா சொல்றேன்னா, எம்கேடி தியாகராஜ பாகவதர் ஒரு ஹரிதாஸ் படம் வந்தது 3 வருஷம் ஒண்ணு திரைப்படம். ஓகேங்களா. அந்த திரைப்படத்துக்கு வந்து கதை வசன கத்தா இளங்கோவன், அவங்க பேரன் தான் நான். ஓகேங்களா. அதனாலதான் நான் வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்றது. ஓகேங்களா. அதனாலதான் கேஸ் கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் உண்மையா தான் இருக்கும். ஏன் நிறைய சேஞ்ச் இருக்கு. ஏன்னா நான் பாகவதோட வாழ்க்கை வரலாறு ஏன் தப்பா காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா வந்து பேரன்லாம் போடதான் செய்வாங்க. யாரா இருந்தாலும் கண்டிப்பா போடுவாங்க. அதே மாதிரி காட்டணும்னு நினைச்சா எவ்வளவு காட்டலாம் சார். ஏன்னா எம்கேடி பாகவதர் வந்து அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் எந்த படமும் அவருக்கு ஃபைலு. உண்மையிலேயே அவருக்கு அவர் ஃபெயிலு. அதுக்கப்புறம் வந்து வறுமையில கஷ்டப்பட்டாரு. அவரோட பங்களாவெல்லாம் வந்து வித்து இது பண்ணாரு. ஆனா அந்த பங்களாவை கூட வந்து அவர்கிட்ட விலைக்கு வாங்கி யாரு கொடுத்ததுன்னா எம்ஜிஆரே வாங்கி தான் அந்த பங்களாவை கொடுத்தாரு. எம்கேடி தியாகராஜ பாகவதோட ஹிஸ்டரி எல்லாம் நிறைய இருக்கு. ஓகேங்களா. அதெல்லாம் சொல்லணும், நம்ம சொல்லிதான் இருக்கணும். ஆனா படத்துல வந்து யாரோட ஆக்டிங்கும் குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை சார். எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பரா இருக்கு. மெயின் சமுத்திரக்கனி தூக்குல் ஷபான் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம ராணா கதாபாத்திரம் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. சினிமா போட்டோகிராஃபர் எடிட்டிங் ஆகட்டும், மேக்கிங் எல்லாமே நல்லா பிரமாதமா இருக்கு படம். மெயின் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு படம். நம்பி வந்து ஒரு தடவை பார்க்கலாம் சார். ஓகேங்களா. லேக் வந்து செகண்ட் ஹாஃப் நம்பி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த கதை வந்து தெரியாத சொல்லிட்டு கரண்ட் டியூட்டி செட் ஆகுமான்னு தெரியாது. அது பப்ளிக் பார்க்க வச்சா தோணும்.